இப்போ பார்க்க போகிற ஆப் வந்துட்டு லோகோ மேக்கர் ப்ரோ. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்துட்டு உங்களோட கம்பெனிஸ்க்கு வந்துட்டு லோகோஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளாக நான் க்ரியேட் நான் கொடுக்குறேன். இதில் வந்துட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட லோகோஸ் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஷேப்ஸ் கிளிக் பண்ணால் ஏகப்பட்ட ஷேப்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளாக லோகோ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஐக்கான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் லோகோ கிளிக் பண்ணிட்டு இதில் வந்துட்டு ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணால் கூட நீங்கள் வந்துட்டு எக்ஸாம்பிளாக ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணிங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லோகோ வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணிட்டேன் இப்போ. ஸோ ஆஃப்டர் தட் நான் வந்துட்டு கேலரியில் வந்துட்டு ஏதாவது இமேஜ் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம், அப்படின்னா சேவ்னு கொடுக்கலாம். இப்போ சேவ்னு கொடுத்தீங்க என்ன ஆகும்னா என்னோடய லைப்ரரியில் வந்து சேவ் ஆயிரும் அது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்ன சேவ் பண்ணணும், அந்த ஆப் வந்துட்டு என்னோடய லைப்ரரியில் வந்து சேவ் ஆகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ண பிறகு வந்து பிராண்டிங்கை வந்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கிட்டு போஸ்டாவோ இல்லை வந்துட்டு ஒரு பேம்ப்ளெட்டாவோ நீங்கள் வந்து இந்த லோகோ வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்க போகிற ஆப் வந்துட்டு மேக்ராய்டு. ஸ்கூலுக்கு இல்லை வந்துட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு போகும்போது வந்துட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இந்த சைலண்ட் பட்டனை வந்துட்டு வால்யூம் டவுன் பண்ணி நம்மளோட மொபைலில் சைலண்டில் போடுவோம். ஸோ அது இல்லாமல் இந்த மேக்ராய்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இப்போ எக்ஸாக்ட் இந்த லொக்கேஷன் வரும்போது நம்மளோட மொபைல் வந்து சைலண்ட்டாக மாறிடும். அதேமாரி வந்துட்டு அந்த லொக்கேஷன் வந்து வெளியே வரும்போது மொபைல் வந்துட்டு நார்மல் மோடுக்கு வந்துடும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளாக வந்துட்டு ட்ரிகரில் போயிட்டு லொக்கேஷன் ட்ரிகர் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஏரியா என்டர்டுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க. இப்போ ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் நான் எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளாக இந்த கரண்ட்டாக இருக்கிற ஸ்கூலில் ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடி நான் வந்துட்டு என்ட்ரு ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னோடய மொபைல் என்னவா மாறிடுன்னா சைலண்ட் மோடில் போயிடும். ஸோ இதேமாரி வந்துட்டு இந்த மொபைல் வந்துட்டு 500 மீட்டர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு வெளியே வந்துச்சுன்னா அந்த ஸ்கூலை தாண்டி இது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நார்மல் மோடு போயிடும். ஸோ இதுமாரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு வாட்டி நம்ம வந்துட்டு எங்கெங்கே போகிறோம் அதேமாதிரி எந்த இடத்துல வந்து நம்மளோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இருக்கணும், இல்லை வந்து சைலண்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அது தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள். ஈவன் இது வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸ், அதுக்கப்புறம் இதுமாரி ஸ்கூல் அண்ட் காலேஜில் வந்துட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது அன்வான்டான ப்ராப்ளம்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். வெர்டிக்கல் அட்வென்ச்சர். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா இது ஒரு கேமிங் ஆப். 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் ஃப்ளாப்பி பேர்டுன்னு ஒரு கேம் நீங்கள் விளையாண்டுருப்பீங்க. ஸோ சேம் அதேமாரி ஒரு கான்செப்ட் தான் இந்த ஆப்பு. ஒரு சின்ன ஒரு டாட் ஒன்று இருக்கும். இந்த டாட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த ஃப்ளாப்பி பேர்டு கேம் மாரியே தான் இருக்கும் இது. ஸோ இதுக்குள்ள ஏகப்பட்ட லெவல்ஸ் இருக்குது. ஃப்ரீ டைமில் நீங்கள் விளையாண்டு பாருங்கள். பட் இந்த ஆப் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் விளையாண்டு பார்த்துருக்கேன். இந்த ஆப்பில் வந்துட்டு என்ன சொல்கிறது, டைம் வந்துட்டு ரொம்ப நமக்கு கன்சியூம் ஆகிறதே தெரிய மாட்டேங்குது. நமக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் டைம் பர்னர் ஆப் தான் இது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸ்கூல் பிளானர். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளாக வந்துட்டு நீங்கள் வந்து டைம் டேபிள் வந்துட்டு நீங்கள் ஏதாவது நோட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ ஜஸ்ட் டைம் டேபிள் கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஆடில் போய்ட்டு எந்தெந்த பீரியட் வந்துட்டு எந்த வேலை நேரம் இருக்க போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில். அதே போல் அஜெண்டாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இந்த 7 நாளில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இதில். அதே போல் கேலண்டர். ஸோ கேலண்டரில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். அதேமாரி எதாவது முக்கியமான ஈவெண்ட்ஸ் ஏதாவது வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சினா கூட இதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட். ஸோ இப்போ இந்த மிட் டேர்முக்கு வந்துட்டு ஏதாவது சப்ஜெக்ட் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சினா கூட இந்த ஆடில் போய்ட்டு நீங்கள் வந்துட்டு சப்ஜெக்ட் அந்த என்ன நீங்கள் கிரேட் வாங்குறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்போஸ் ஏதாவது ஈவெண்ட் நீங்கள் ஆட் பண்ணி அதை வந்துட்டு இன்னும் பெண்டிங்கில் இருந்ததுன்னா அது வந்து ஈவெண்ட் இதில் நீங்கள் வந்துட்டு காமிக்கும். ஸோ இது வந்து டுடே, அதுக்கப்புறம் டுமாரோ வந்துட்டு ஏதாவது பெண்டிங்கில் இருந்ததுன்னா அதுவும் காமிக்கும். ஸோ ஜஸ்ட் இது வந்துட்டு எப்படின்னா உங்களோட நீங்கள் ஈஸியாக வந்துட்டு உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு ஈஸியாக பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஆப்பு. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இருக்குன்ட்டு. இக்னைட் கோட்ஸ். இந்த ஆப் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஏகப்பட்ட கோட்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக லைஃப்குள்ளே போகிறேன். லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 500 கோட்ஸ் இருக்குது. அதே போல் நீங்கள் ஸ்ட்ரென்த்துக்குள்ளே போனீங்கன்னா ஒரு 500 கோட்ஸ் இருக்குது. இது அதேமாரி இங்கே இன்ஸ்பிரேஷனில் போனீங்கனாலும் ஒரு நியர்பை ஒரு 500 கோட்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஏதாவது கோட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த கோட்ஸை வந்துட்டு நீங்கள் சேவ் டு கேலரின்னு கொடுத்துக்கலாம்.
அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா காப்பி ஆஸ் டெக்ஸ்ட் அப்படின்னு இங்கே கிளிக் பண்ணால் அந்த டெக்ஸ்ட்டு மட்டும் காப்பி ஆயிரும். இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்துட்டு காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சேவ் பண்ண அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்மளோட கேலரியில் சேவ் ஆகிடுச்சு. சோலார் சிஸ்டம் இந்த ஆப் பார்த்திங்கன்னா சூரியனை சுற்றி எவ்வளோ சேட்டலைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இல்லை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளாக நீங்கள் எர்த்து நான் கிளிக் பண்ணுறேன். எர்த்தை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்துட்டு எர்த்தை விசிட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னென்னா அதுக்குண்டான ஜூம் டிவி வந்துடும். இப்போ இதில் வந்துட்டு இந்த பிளான்ட்டோட சிஸ்டம் இப்போ இருக்குது. அதே போல் ஆர்பிட் எதை சுற்றி வருது, அதே போல் இதை வந்துட்டு என்சைக்ளோபீடியாவில் வந்துட்டு இதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு எப்படின்னா மார்ஸ் எவ்வளோ இருக்குது, அதேமாரி சோலார் ஆர்பிட் ப்ரீடட் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் அதில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்ட்ரக்சர். இதோட ஸ்ட்ரக்சர் படி இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மூலமாக வந்துட்டு இந்த யூனிவர்ஸில் வந்துட்டு என்னென்ன பிளானட் இருக்குது, அந்த பிளானட்டில் உள்ள சப்ஸ்டன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பார்க்க போகிறது ரெட்ரோ டெக்ஸ்ட். இந்த ஆப் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளாக இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது. அதேமாரி வந்து டெக்ஸ்ட்டோட ஸ்டைல் இதெல்லாம் கிரேடியன்ட். இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட நேம் எக்ஸாம்பிளாக டைப் பண்ணுறேன். இப்போ நான் சும்மா மேக்கலர் தமிழ்னு இங்கே டைப் பண்ணுறேன். கீழே என்னோடய பேர் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் வந்துட்டு ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பேக்ரவுண்ட் வரும். இப்போ ஏதாவது பேக்ரவுண்டுக்கு பிடிச்சிருக்குன்னா, இப்போ எக்ஸாம்பிளாக இந்த பேக்ரவுண்டுக்கு பிடிச்சிருக்கு, இங்கே மேலே செலக்ட் ஆகிடுச்சு. அதேமாரி டெக்ஸ்ட்டோட கிரேடியன்ட் நீங்கள் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் எக்ஸாம்பிளாக இந்த கிரேடியன்ட் நல்லா இருக்குன்னு குரூப் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜென்ரேட் டெக்ஸ்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேக்கலர் டெக் தமிழ் அப்படிங்கிறது வந்துட்டு தனித்தனி ஸ்டைலாக வந்துடுச்சு. அதேமாதிரி கார்த்திங்கிறது தனி போல்ட்டாக வந்துடுச்சு. ஸோ இதுமாரி நீங்கள் வந்துட்டு சின்ன சின்ன போஸ்டர் மாரி கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளாக இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் இந்த டெக்ஸ்ட் ப்ளஸ் வந்துட்டு இந்த பேக்ரவுண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் டவுன்லோட் மட்டும் கொடுங்க. இப்போ வந்து சேவ் ஆகிடுச்சு. சேவ் ஆனது பார்த்திங்கன்னா உங்களோட லைப்ரரியில் இருக்கும். வாட்ஸ்அப் அண்ட் தென் ஃபேஸ்புக் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டேட்டஸ் அக்கௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேரும் பண்ணிக்கலாம். நைக் ரன் கிளப் புதுசாக நீங்கள் வந்து ஜாகிங் பண்ண போகிறீங்க, அதுக்கு உண்டான ஒரு கைட்லைன்ஸ் இந்த ஆப்பில் இருக்கும். அதே போல் வந்துட்டு இதில் வந்து ஸ்டார்ட் டைம் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஜிபிஎஸ் வழியாக வந்துட்டு எந்த இடத்துக்குலாம் நீங்கள் போகிறீங்க, எந்த இடத்துக்குலாம் ரன் பண்ணுறீங்க, அதேமாரி வந்து எவ்வளோ மைல்ஸ் ரன் பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துடும். அதே போல் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் நார்மலாக ஓடணுமா இல்லை என்ன வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக ஓடணுமா அதுக்கு உண்டான கைடு உங்களுக்கு கொடுப்பாங்க. அதேமாதிரி மை கோச்சஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட கோச்சஸ் அவைலபிள் இருப்பாங்க. இது எல்லாமே பெய்டு ஆப்ஷன் தான். அதே போல் உங்களுக்கு வந்துட்டு சேலஞ்சஸ்னு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு சேலஞ்சில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் வந்துட்டு பண்ணலாம் இதில். அதே போல் ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அச்சீவ்மெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த அச்சீவ்மெண்ட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரீசன்ட் ஃபாஸ்டஸ்ட் ரன் ஓடினீங்க, லாங்கஸ்ட் ரன் ஓடினீங்க, அதேமாரி ஃபாஸ்ட் 1K ஏதாவது ஓடினீங்க அப்படின்னா இதில் வந்து அச்சீவ்மெண்ட்ஸில் வந்துட்டு உங்களோட இது வந்துட்டு எனேபிள் ஆகிரும். ஸோ இது மூலமாக உங்களோட மோட்டிவேஷனுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆப் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பார்க்க போகிற ஆப் பேர் வந்துட்டு வெதர் ரேடார் அண்ட் லைவ் மேப்ஸ். இந்த மேப் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரெக்டாக உங்கள் சிட்டியில் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் எவ்வளோ டிகிரி செல்சியஸ் வந்துட்டு வெதர் இருக்குது, இப்போ கரெக்டாக வந்துட்டு உங்களோட வெதர் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் கரெக்டாக பார்த்து 32 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அதேமாரி இது கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 1 ஹவருக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்க போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் இங்கே வந்து டேப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டெய்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டெய்லி ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நாளைக்கு எவ்வளோ இருக்க போகுது, இதோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்க போகுது, அதேமாரி மினிமம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்க போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். அதே போல் சன் வந்துட்டு எப்படி க்ளவுடியாக இருக்க போதா இல்லை வந்துட்டு ரொம்ப சன்னியாக இருக்க போதா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வியூ பண்ணி பார்த்துக்கலாம் அதில். இப்போ ரேடார் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களோட ஏரியாவில் வந்துட்டு எப்படி எந்த நேரத்தில் வந்துட்டு மேகங்கள் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எப்பப்போலாம் மழை வருமோ அப்பப்போ இந்த ஆப் வந்துட்டு உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கும்.
ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பிளான்ஸ் நீங்கள் வந்துட்டு மாற்றிக்கலாம். இப்போ பார்க்குற ஆப் பேர் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட். இந்த ஆப் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஐகான் செட்டையே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடும் இந்த ஆப்பு. இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, நான் இதில் ஏற்கனவே இப்போ இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து கூகுள் க்ரோம், அதுக்கப்புறம் கூகுள், அதுக்கப்புறம் காலோட ஐகான்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. அதே போல் இதில் வந்துட்டு ஏகப்பட்ட நான் என்னென்ன ஐகான்ஸாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கேனோ அந்த ஐகான்ஸோட கம்ப்ளீட் செட் மாறிடுச்சு உங்களுக்கு. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணணுன்னா முதல்ல வந்துட்டு ஒரு சில விஷயம் தேவை. இப்போ எக்ஸாம்பிளாக ஃபஸ்ட் இந்த ஆப் நான் போய்க்கிறேன், அப்ஸ்ட்ராக்ட்டு. இந்த ஆப்பில் அப்ளை அப்ஸ்ட்ராக்ட்னு இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க. இதில் நான் வந்துட்டு நோவா லான்ச்சர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லான்ச்சர் இருக்குது. இந்த எதாவது ஒரு லான்ச்சர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் தான் இந்த அப்ஸ்ட்ராக்ட் ஐகான் செட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். இல்லைன்னா வந்துட்டு சேஞ்ச் ஆகாது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐகான் செட் வந்துட்டு என்னென்ன வேறு ஐகான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு லிஸ்ட் உங்களுக்கு கிடச்சிருது. ஆரஞ்ச், எல்லோ, க்ரீன் அப்படின்னு நிறையா கேட்டகரைஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறது. இதில் வந்துட்டு ரிக்வஸ்ட் ஐகான் ஒன்று இருக்குது, ஐகான் ரிக்வஸ்ட் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் என்னோடய இதெல்லாம் வந்துட்டு ஐகான் செட் அதில் இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதை கிளிக் பண்ணிட்டு இதுமாரி அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஐகான் செட் உங்களுக்கு வந்துடும். ஆனால் இது வந்துட்டு பெய்டு வெர்ஷனாக இருக்குது இது ஆப்ஷனு. ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இது நல்ல ஆப்ஷன் தான். இது டெய்லி நீங்கள் வந்துட்டு ஒரே யூசர் இன்ட்ராக்ஷன் உள்ள அந்த ஃபோனை நீங்கள் பார்க்குறதுக்கு ஜஸ்ட் இதுமாரி டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள் ஐகான்ஸ்லாம் வந்துட்டு இருக்கிறதில்ல. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இருக்குன்னு இந்த ஆப்.